ஷோ கால் யூடியூபர் பெயரை கேட்டு மொபைல் போன் வாங்கிய வாலிபன் உயிர் ஊசல். வணக்கம் மக்களை, நாம் ஸ்டெபிஸ்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எப்படி மொபைல் வாங்குறது தான் பார்க்க போகிறோம். யாராவது மொபைல் ஃபோன் வாங்குறதா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட மொபைல் வாங்குறதுக்கு தயாராக இருக்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுற மூலிமா அவங்களுக்கு ஃபோன் வாங்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா ரெண்டு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணி ஆகணும். ஒன்று உங்களோட நீட், இன்னொன்று உங்களோட பட்ஜெட். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீடை பொறுத்தவரைக்கு ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு நீட்ஸ் மாறலாம். அதாவது அவங்களோட பர்பஸ் மாறலாம். குறிப்பாக சொல்லணும்னா நான் அதில் ஒரு 3 யூசர்ஸ் டைப் நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண யூசர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவுக்கு மட்டும் பேஸ் பண்ண யூசர். அடுத்ததான் மூணாவது ஃபுல் அண்ட் ஃபுல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தேவைன்னு நினைக்கிற ஒரு யூசர். மொத்தம் 3 யூசரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஃபோனாக நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு யூசருக்கு அது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் தேவைன்னா பொதுவாக பிசிலாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு 2 விதமான ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா ப்ராசஸர், ஜிபியூ. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. பட் ஆனால் இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபோன்ஸில் செப்பரேட்டாக இருக்காது. பட் ஆனால் இது ஒரு விஷயத்தில் ஒன்றா இருக்கும். அதுக்கு பேர் தான் சிஸ்டம் ஆன் சிப், எஸ்ஓசி. எஸ்ஓசி மீன்ஸ் உங்களுக்கு ப்ராசஸரும் ஜிபியும் உங்களுக்கு ஒரே இதில் இருக்கும். அதுக்கு பேர் தான் சிஸ்டம் ஆன் சிப், எஸ்ஓசின்னு சொல்லுவோம். அதை சிம்பிளாக நம்ம ப்ராசஸர்னு சொல்லிடலாம். பொதுவாக மொபைல் எஸ்ஓசிலாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகனை பொறுத்தளவுக்கு நீங்கள் நிறைய ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. இப்போ டாப்பில் உள்ளது ஸ்னாப்ட்ராகன் 888 எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நான் டாப் மோஸ்ட் ப்ராசஸர் ஒவ்வொரு ப்ராசஸரையும் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போகிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஃபோன் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 20K பட்ஜெட்டுக்கு மேலே போயிருங்க. ஏன்னா 20K பட்ஜெட்டுக்கு கீழே உள்ள ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் எல்லாமே கொஞ்சம் மோசமாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 இதுக்கு மேலே போயிட்டாங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் கிடைக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 உண்மையிலுமே நல்ல ப்ராசஸர். அது 20K பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே உள்ள ஃபோன்ஸ்லேயுமே உங்களுக்கு நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 20K கீழே போகாதீங்க ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் சூஸ் பண்ணுறதா இருந்தால். பட் ஆனால் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் உண்மையிலுமே பெர்ஃபார்மன்ஸ் டாப் மச்சாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் சூஸ் பண்ணுறீங்கன்னா 20K பட்ஜெட்டுக்கு மேலே பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இங்கே தான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். யாராவது 20K பட்ஜெட்டுக்கு கீழே ஃபோன் வாங்கணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு சாய்ஸ் தான் மீடியாடெக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு உண்மையுமே 20K பட்ஜெட்டுக்கு கீழே ஸ்னாப்ட்ராகனோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவே உண்மையுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் இங்கே உள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜே நீங்கள் கால்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது தட் மீன்ஸ் நீங்கள் நெட்வொர்க் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா மீடியாடெக்கோட மோடம் ரொம்பவுமே அடிவாகும், அதாவது நெட்வொர்க் மோடம். பட் ஆனால் உங்களுக்கு இந்த பிரச்சனை ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் துளி கூட இருக்காது. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரில் உள்ள நெட்வொர்க் மோடம் எல்லாமே உண்மையிலே நல்ல மோடம். உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் எந்த விதத்துலையுமே கட் ஆகாது. பட் ஆனால் உங்களுக்கு மீடியாடெக்கில் கட் ஆகிறத நீங்கள் நல்லா நோட்டிசபிளாக பார்க்க முடியும். சரி, நீ நான் சொல்றேன். அப்ப அதனால் யாராவது கால் குவாலிட்டி, முக்கியமாக கால் குவாலிட்டி வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து மீடியாடெக் ப்ராசஸர் சூஸ் பண்ணாதீங்க. ஸ்னாப்ட்ராகன் போகிறது பெஸ்ட்டு. பட் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் முக்கியம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா 20K பட்ஜெட்டு கீழே நீங்கள் மீடியாடெக் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ, 2 ப்ராசஸர் பெஸ்ட்டிங்க. அப்போ மித்த கம்பெனி ப்ராசஸர்லாம் கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த 2 ப்ராசஸர் போதும். வேறு Xiaomiலே எக்ஸ்டிங் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு ஜென் எஸ்ஓசி ஃபார் த Xiaomi. அதனால் அதை இப்போதைக்கு ட்ரெஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் நாள் ஆகட்டும், அவங்க ப்ராசஸர்னு நல்ல ப்ராசஸர் விடலாம். பட் ஆனால் ஓகே ப்ரோ, இதெல்லாம் ஓகே ப்ரோ. எக்ஸினாஸ் இருக்குது, அதே மாதிரி டென்சார் இருக்குது, ஆப்பிளில் ஏ சிப் இருக்குது. இது மாதிரி நிறைய சிப் இருக்குது. இப்போ இதை பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் கேட்டால் ஆப்பிளை விட்டுருங்க. ஆப்பிளை நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. உண்மையுமே ஆப்டிமைஸ் வைஸாக உண்மையுமே அந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர். பட் ஆனால் இங்கே நான் ஆண்ட்ராய்டுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ராசஸர், ஒன்று ஸ்னாப்ட்ராகன், இன்னொன்று மீடியாடெக். அப்போ எக்ஸினோஸ்லாம் என்ன ப்ரோ, டென்சார்லாம் என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது மினிமம் லெவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓகே. பட் ஆனால் நீங்கள் அதாவது அதிகமாக நீங்கள் அந்த ப்ராசஸரை ஸ்ட்ரெஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து டென்சாரும் எக்ஸினோஸ் மட்டும் வாங்காதீங்க. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். பட் ஆனால் ஓவர் ஹீட்டிங் ஆகும்.
பட் ஆனால் இந்த 2 பிரச்சனையுமே உங்களுக்கு மீடியாடெக்லையும் ஸ்னாப்ட்ராகன்லையும் இருக்காது. அதனால் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு 2 ப்ராசஸர் வந்து உங்களுக்கு உண்மையுமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது கேமரா யூசர். கேமராவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஹார்ட்வேரை பற்றி சுத்தமாக பேச போகிறதே இல்லை. ஏன்னா இந்த வீடியோ ஒவ்வொருமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கணுங்கிறது தான் என்னோட மோட்டிவே. அதனால் நான் ஹார்ட்வேரை பற்றி பெருசாக பேச போகிறதே இல்லை. பட் ஆனால் எப்படி ப்ரோ ஒரு கேமரா ஃபோனை சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது பிராண்டு. என்ன ப்ரோ பிராண்டை வச்சு சூஸ் பண்ணிடலாமா கேமராவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. பிராண்டை வச்சு ஈஸியாகவே நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் எந்த ஃபோன்ஸ் நல்ல ஃபோன்ஸ் கேமராவுக்குன்னு. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் வீடியோகிராஃபி முக்கியம் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோ, இல்லைன்னா நான் ஆர்கிடெக்டுக்கு நிறைய வீடியோஸ் எடுப்பேன் ப்ரோ, எனக்கு வீடியோஸ் தான் முக்கியமான மோட்டிவே அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மையாக சொன்னால் ஆப்பிள் போகிறது ஒரு நல்ல சாய்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோகிராஃபி பொறுத்தளவுக்கு ஐஃபோனோட அல்காரிதத்தை இன்ன வரைக்கும் பீட் பண்ண முடியலை, அதாவது வீடியோகிராஃபியில் மட்டும். பட் ஆனால் இங்கே தான் ஒரு விஷயத்த நீங்கள் நோட் பண்ணணும். ஃபோட்டோ எடுக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா தயவு செய்து ஐஃபோன் வாங்காதீங்க. ஏன்னா ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஆண்ட்ராய்டில் ஒரு நல்ல ஃபோன் இருக்குது, அதான் பிக்சல். நிறைய பேருக்கு அந்த ஃபோனை பற்றி தெரியறதே இல்லை, நிறைய பேர் அந்த ஃபோனை வாங்கவும் மாட்டுறாங்க, ஏன்னு தெரியல. பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவுக்கு பிக்சல் மொபைல்ஸ் உண்மையிலுமே டாப் நாச்சாக இருக்கும். லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன், அதாவது இப்போ பிக்சல் 9 இப்போ 10 கூட வரப்போகுது. லேட்டஸ்ட்டாக வர ஃபோன்ஸை வாங்கினீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் வீடியோகிராஃபியுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஃபோட்டோகிராஃபி மட்டும் மெயின் மோட்டிவாக வச்சுருக்கீங்கன்னா தயவு செய்து ஐஃபோன்ஸை தவிர்த்துருங்க. பிக்சல் போகிறது ரொம்பவுமே நல்லது. அப்படி இல்லை ப்ரோ நான் பிக்சல் டிவைஸை வந்து நான் டெஸ்ட் பண்ண யோசிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சாம்சங்கில் போனீங்கன்னா எஸ்ஸில் வந்து அல்ட்ரா சீரிஸ் போங்க தவிர நம்பர் சீரிஸோ ப்ளஸ் சீரிஸோ போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு கேமரா வந்து அல்ட்ராவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லெட் டவுனாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு சாம்சங்கோட எஸ் சீரிஸ் அதாவது நம்பர் சீரிஸும் ப்ளஸ் சீரிஸுமே உங்களுக்கு ரேட் ரொம்பவுமே கூட, அதாவது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். பட் ஆனால் அதே ப்ரைஸ்க்கு உங்களால் பிக்சல் மொபைல் நல்ல கேமராவோட வாங்க முடியும். அதனால் நீங்கள் எஸ் சீரிஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து பிக்சல் வாங்கிடுங்க. பட் ஆனால் அல்ட்ரா சீரிஸ் வாங்குறீங்கன்னா உங்கள் சாய்ஸ், நீங்கள் சாம்சங் போகிறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வீடியோகிராஃபி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் ஆனால் பிக்சல் அளவுக்கான ஃபோட்டோகிராஃபியை கண்டிப்பாக கொண்டு வரவே முடியாது. உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டாக இருக்கா. சரி ஓகே ப்ரோ பிக்சல் ஓகே ப்ரோ, பட் ஆனால் வேறு ஏதாவது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, Xiaomiயில் 15 அல்ட்ரா இருக்குது, அதெல்லாம் உண்மையுமே நல்ல ஃபோன். DSLRக்கு ஈக்குவலான பிக்சர் குவாலிட்டியை கொடுக்கும். பட் ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் நோட் பண்ணணும், வீடியோ எடுக்கிற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோன் வாங்காதீங்க. ஏன்னா வீடியோகிராஃபி அல்காரிதம் வைஸாகவே இப்போ நான் சொன்ன எல்லா ஃபோன்ஸ்லேயுமே உங்களுக்கு லெட் டவுனாக இருக்குது ஐஃபோனை கம்பேர் பண்ண போது. நீங்கள் வீடியோகிராஃபி மட்டும் தான் மெயின் மோட்டிவ் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் ஐஃபோன் போகிறது பெஸ்ட். பட் ஆனால் முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன், ஃபோட்டோகிராஃபி எக்காந்து கொண்டும் ஐஃபோன் போயிடாதீங்க, பிக்சல் போகிறது உண்மையிலுமே நல்ல சாய்ஸாக இருக்கும். நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இல்லை ப்ரோ, நான் சாதாரணமாக வீடியோஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோன் வாங்குறதுல யூஸ் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு பட்ஜெட் போடுறதுக்கு ஆண்ட்ராய்டில் வாங்கினீங்கன்னா UI வைஸாகவும் சரி கேமரா வைஸாகவும் சரி டாப் நாச்சாக இருக்கும் பிக்சல். அதே மாதிரி சாம்சங்கில் அல்ட்ரா சீரிஸ் வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த 3 ஃபோன்ஸை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா ஆப்பிள், இன்னொன்று பிக்சல், இன்னொன்று உங்களோட சாம்சங் டிவைஸ். இந்த 3 மட்டும்தான். சாம்சங்கில் அல்ட்ரா சீரிஸ் போகிறது பெஸ்ட்டு கேமராவுக்கு. பிக்சலில் நீங்கள் நம்பர் சீரிஸ் வாங்கினாலும் சரி இல்லை ப்ரோ சீரிஸ் வாங்கினாலும் சரி உங்களுக்கு ரெண்டுலேயுமே கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும், அதாவது ஃபோட்டோகிராஃபிக்கு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 3ஆவதாக பார்த்துக்கிறது ஐஃபோன் வந்து வீடியோகிராஃபிக்கு மட்டும் சூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோனை சூஸ் பண்ணாதீங்க. அடுத்ததாக 4ஆவதாக ஒரு ஃபோன் சொன்னேன், அது வந்து Xiaomi 15 அல்ட்ரா. உண்மையுமே நல்ல ஃபோன் தான். கேமரா வைஸாக நல்ல டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம சிவபர்ணி ப்ரோலாம் போட்டிருக்காரு, அவர் சேனல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் நல்லா தெளிவாக போட்டிருப்பாரு. யாராவது அந்த ஃபோன் வாங்குறதா இருந்தால் அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அடுத்ததாக 3ஆவது யூஸரையும் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். அந்த யூசர் முக்கியமாக தேவைன்னு நினைக்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு பில்டு குவாலிட்டி ஒரு பக்கம் வச்சுருவோம். பட் ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா ஓஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸே அடங்கும். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் ப்ரோ, எனக்கு எந்த வித ப்ளோட்வேர்ஸுமே இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஃபோன் வந்து எனக்கு பாலிஷ்டாக இருக்கணும், எந்த இடத்துலையுமே எனக்கு ஆடே இருக்கக்கூடாது,
ஃபோன் யூஸ் பண்ணவே நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஃபோனில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும், நிறைய கஸ்டமைசேஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டே, அதுதான் ஓஎஸ். சரி ப்ரோ, ஓஎஸில் என்ன ஆண்ட்ராய்டு iOS இருக்குது, வேறு என்ன ப்ரோ ஓஎஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு iOS தான். பட் ஆனால் ஆண்ட்ராய்டில் உங்களுக்கு நிறைய யூஏஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு யூஏக்கும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸும். குறிப்பாக சொல்லணும்னா ஆண்ட்ராய்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல மொபைல் வாங்க போகிறீங்க, அதாவது நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்ட்ராய்டை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு 2 ஃபோன்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பிக்சல் டிவைஸ், இன்னொன்று சாம்சங். நீங்கள் ஒரு நார்மல் யூஸராக இருக்கீங்க, எனக்கு அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் தேவையில்ல ப்ரோ, ஆனால் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண ஸ்மூத்தாக இருக்கணும், ரொம்பவே ஃப்ளூயிடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிக்சல் யூஐ போகிறது ரொம்பவுமே பெஸ்ட். அதாவது பிக்சல் ஃபோன்ஸில் உங்களுக்கு யூஐ ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும். அதாவது நீங்கள் எந்த விதத்துலையுமே எந்த ப்ளோ கிளாஸுமே பார்க்க மாட்டீங்க, அந்தளவுக்கு ஃபோன் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும். யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கேதர் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிக்சல் போகிறது பெஸ்ட்டு. பட் ஆனால் எனக்கு ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும் ப்ரோ, நான் ஃபீச்சர்ஸை மட்டும் எதிர்பார்க்குற ஆள் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1UI இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா 1UI தான் இப்போ இருக்கிறதுலையே ஆண்ட்ராய்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓஎஸ்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஆப்டிமைசேஷன்லேருந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன்லேருந்து எல்லாமே ஒவ்வொருமே ஃபீச்சர் லோடராக இருக்கும் பிக்சலை கம்பேர் பண்ண போது. அதனால் நீங்கள் ஃபீச்சர் மட்டும் எதிர்பார்க்குறீங்க, அதே மாதிரி எனக்கு எந்த இடத்துலையுமே லேக் இருக்கக்கூடாது, ஆப்டிமைசேஷன் வைஸாக ரொம்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1UI போகிறது ரொம்பவுமே பெஸ்ட். பட் ஆனால் 1UI வந்து ஒரு ஹார்ட் ஸ்கின், பட் ஆனால் பிக்சல் வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கின். அதாவது என்ன சொல்கிறேன்னா இது வந்து ரொம்பவுமே ஹெவியாக இருக்கும், அதாவது சாம்சங்கோட 1UI. பட் ஆனால் உங்களுக்கு ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும் எதுனா கூகுளோட பிக்சல் யூஐ. பட் ஆனால் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1UI போகிறது ரொம்பவுமே நல்ல சாய்ஸ். இன்னுமே நல்லா இருக்குது 1UI. இப்போ கரண்ட்லியாக உள்ளது வந்து உங்களுக்கு 1UI 8 இருக்குது, உண்மையிலே நல்லா தான் இருக்குது. இப்போ கரண்ட்லியாக அப்டேட் வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 இருக்குது. பட் ஆனால் இங்கே தான் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும், பிக்சலில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பிராண்ட்ஸுக்கும் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டாக ஓஎஸ் அப்டேட் வர்றது பிக்சல் மொபைலுக்கு தான். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் பிக்சல் டிவைஸே, அதாவது ஆண்ட்ராய்டோட ஓனர்ஸ் தான் பிக்சலையும் வச்சுருக்காங்க. அதனால் பிக்சலுக்கு வந்து ஈஸியாகவே ஆண்ட்ராய்டு வெப்சைட்டில் கொடுக்க முடியும். அதாவது மித்த பிராண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி சொல்லப்போனால் இவங்க கொடுத்த பிறகு தான் எல்லா பிராண்ட்ஸுமே கொடுப்பாங்க. அதனால் யாராவது ஒரு சீக்கிரத்தில் எனக்கு ஓஎஸ் அப்டேட் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பிக்சல் வாங்கலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 16 இருக்குது, மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் வந்ததுக்கப்புறம் ஃபோன்லாம் ரொம்பவுமே ஸ்மூத் ஆயிடுச்சு. அதனால் யாராவது நல்ல ஓஎஸ் ப்ரோ சீக்கிரத்தில் எனக்கு அப்டேட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1UI போகிறதுக்கு பதிலாக பிக்சல் யூஐ போகிறது ரொம்பவுமே பெஸ்ட்டு. சரி ப்ரோ, இது 2ல் என்ன ஓஎஸ் வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 2 ஃபோன்ஸ்லேயுமே உங்களுக்கு 7 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட் இருக்கும். அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே ஃபோனை வந்து 9 வருஷத்துக்கு நீங்கள் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போயிடலாம். பட் ஆனால் குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ண ஃபோன்ஸ் இது கிடையாது, அதையும் தெளிவாக சொல்லிக்கிறேன். பிக்சல் ஃபோன்லாம் சத்தியமாக பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ஸ்னாப் ட்ராகன் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து டென்சார் சிப் தான் வரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்னாப் ட்ராகன் சிப், அதாவது சாம்சங்கில் ஸ்னாப் ட்ராகன் சிப் இருக்கிற மொபைல் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் எக்ஸினோஸ் வாங்கினீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஸ்னாப் ட்ராகன் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே லெட் டவுனாக இருக்கும், அதையும் யோசிச்சுக்கோங்க. சரி ப்ரோ, இது 2 ஃபோன் சொல்லிட்டீங்க, வேறு முக்கியமாக எல்லோரும் ஐஃபோன் சொல்கிறாங்களேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் ஐஃபோன் உண்மையுமே நல்லாயிருக்கும். இந்த 2 ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸுக்குமே ஈக்குவலாக டஃப் கொடுக்கும். அதாவது ஐஓஎஸில் என்ன ப்ரோ இப்போ கரண்ட்லியாக இருக்குன்னா iOS 26 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம யூசரோட நீட்ஸை ஃபுல்லாக பார்த்தாச்சு. நம்ம இன்னும் பார்க்காத ஒன்று என்னென்னா பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு இது என்னோட சின்ன ரெக்வஸ்ட் தான். யாராவது ஃபோன் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து ஒரு 20Kக்கு மேலே வாங்க பாருங்கள். ஏன்னா உங்களுக்குமே ஃபோன் வந்து லாங் டைம் வர்றதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்மி பட்ஜெட் தான் ப்ரோ இருக்குன்னு நினச்சிங்கன்னா வாங்குறது தப்பு இல்லை. பட் ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள்லேயே மாற்றுற மாதிரி வரும். ஏன்னா இப்போ உள்ள சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கே தெரியும், சீக்கிரத்தில் சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்படி அப்டேட் ஆக நம்ம ஃபோன்ஸ் ரொம்பவுமே பழசாகுது. இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு ஓவர் ஹைப் ஆகவே ஆகாதீங்க. அது ஃபோனாக இருந்தாலும் சரி, மீதி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, தம்பி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓவர் ஹைப்பான விஷயங்கள்லாம் இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் மொபைல் டிவைஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, எந்த டிவைஸ் வாங்கினாலுமே சரி, ஓவர் ஹைப் மட்டும் ஆகவே ஆகாதீங்க.
என்னடி இது? இப்போ நீங்கள் பிசி லேப்டாப் கூட பரவாயில்லைங்க, அது இருக்கிறது உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபோனில் வந்து இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எல்லா ரிவ்யூவுமே எடுத்து பாருங்களேன். இப்போ நான் சாதாரணமாக போக்கோ F7 ரிவ்யூ வந்து இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்குறதுக்கான இம்ப்ரெஷன் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால், அதை பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா, என்னமோ நார்மலாக ஏதோ ஒரு ஃபோனை காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என் வீடியோ குவாலிட்டி அந்த மாதிரி, அதே மாதிரி ஃபோனுமே ரியல் டைமாக கையில் யூஸ் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே உள்ள பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, யார் இருக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க யூடியூப் சேனல்ஸ். குறிப்பாக சொன்னால் நிறைய சேனல்ஸ் இருக்குது. நட்சத்திர நாயகன் இருக்காரு, அதே மாதிரி பாஸ் இருக்காப்புல, இது மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இப்போ இருக்குது. அதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து அந்தளவுக்கு பளபளன்னு பிரைட்டாக லைட் போட்டு ஃபோக்கஸ் லைட் பண்ணி எல்லாமே பயங்கரமாக காமிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈர்ப்பாகி அதை வாங்கிடுறீங்க. பட் ஆனால் ரியல் டைமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது அப்படி இருக்கவே இருக்காது. ஒரு நாள் கூட நீங்கள் அந்த மாதிரி அந்த ஃபோனை அப்படி பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் ஓவர் ஹைப் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவே வைக்காதீங்க. முக்கால்வாசி நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, யூடியூபர் சொல்கிறாங்க, இந்த யூடியூபர் சொல்கிறாரு ஃபோன் நல்லா இருக்குது, இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னு நினச்சிட்டு போய் வாங்கவே வாங்காதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக யோசிங்க. நல்லா இன்டர்நெட்டில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, நீங்களாக உங்கள் ஃபோனை நீங்களே சூஸ் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த யூடியூப் சேனலில் போய் பார்க்குறேன், அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கவே பார்க்காதீங்க. ரெஃபரன்ஸுக்கு பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? சும்மா ஸ்பெக்ஸீட்டை வந்து ஒப்பிக்கிறதுக்கு எதுக்கு வீடியோவை பார்க்கணும்? நீங்கள் சும்மா எப்படி இருக்குது, டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபோட்டோலேயே பார்த்துட்டு போயிடலாம். வீடியோவில் அவங்க ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக்குறாங்க. அதனால் முக்கால்வாசி நல்ல நல்ல கிரியேட்டரை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா தமிழில் வந்து சிவபரணி ப்ரோலாம் இருக்கார். அவர் வீடியோஸ்லாம் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னே தெரில. அதே மாதிரி ஃபோனோலினா இருக்குது, அதெல்லாம் யார் பார்க்குறானே தெரில. ஏன்னா அவங்களோட வீடியோ கவுண்ட்ஸ்லாம் ரொம்பவுமே கம்மியாக இருக்கும், வியூஸ்லாம். ஏன்னா அவங்க பெருசாக எடிட்டிங்லாம் பண்ணுறதே இல்லை. ஆனால் அவங்க வீடியோ வந்து கண்டென்ட் வைட்ஸாக ரொம்பவுமே நான் அடித்து சொல்கிறேன், மித்த டெக் யூடியூபர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவுமே நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், நல்ல வீடியோஸ் தான். யாராவது ஃபோன் வாங்குறாங்கன்னா சிவபரணி ப்ரோ சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவர் எல்லா ஃபோன்ஸுமே ரிவ்யூ போட்டிருப்பாரு, யூசர் ரிவ்யூவோடு போட்டிருப்பாரு. அதுதான் அங்கே உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கம்யூனிட்டி வைஸாக அங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் சீக்கிரத்தில் கமெண்ட் பண்ணிடுவாங்க, அதை ஒரு வீடியோவும் எடுத்து போடுவார். அதனால் யாராவது ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா முக்கால்வாசி அவர் சேனலை நீங்கள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணாங்கனாலே உங்களுக்கு எந்த ஃபோன் வாங்குறதுன்னு தெளிவாக புரிஞ்சிடும். அதனால் அவரை மாதிரியான கிரியேட்டர்ஸை நிறைய பேரை வளர்த்து விடுங்க. சம்மந்தமே இல்லாமல் சோக்கால் டெக் யூடியூபர்ஸை வளர்த்து விடாதீங்க. அப்போ தான் நம்ம டெக் கம்யூனிட்டிஸுமே கொஞ்சம் க்ரோத் ஆகும். நான் இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஃபோன்ஸ் ரிவ்யூஸ்லாம் பெருசாக வராது. நான் அந்த ஃபோன் வந்து வாங்கினது, அதனால தான் வீடியோ போட்டேன், இல்லைனா போட்டிருக்க மாட்டேன். சப்போஸ் ஃப்யூச்சரில் என்னால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியும் நினச்சா, அதாவது என்னால் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் ஃபோன் வாங்கி ரிவ்யூ பண்ணுவேன். அது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. இனிமேல் வாரத்தில் 2 நாள் வீடியோ வரும்னு நான் நம்புகிறேன், போடுவேன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ ஓகே, பாய்.